ரைட். ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நாங்க போன பிடிஎஃப்ல சரியா லிமிட்ஸும் வகையற்ற தியரியும் ஃபுல்லா சொன்னேன். அதே மாதிரி எல்லைகள் என்ற பாற்ற தியரியும் ஃபுல்லா சொன்னேன். அப்ப அந்த தியரி சின்னத்துக்கு அமைவாக அந்த அதுல இருக்கிற கேள்விகள் முதலாவது பிடிஎஃப்ல உட்பட்ட கேள்விகள் என்ன செஞ்சு காட்டேன். சரியா? இப்ப அதுல நாம என்ன செஞ்சோம், முதலாவது அந்த லிமிட்ஸ் செஞ்சோம்ல, லிமிட்ஸ் செஞ்சு போட்டு அப்படியே நான் போனேன் வகையீட்டு 2 எஸ்ஏக்கு. வகையீட்டு 2 எஸ்ஏல முதலாவது இருக்கிற அந்த என்ன ஒவ்வொரு பாடத்தை நான் செஞ்சேன். முதலாவது எஃப்எஃப்எக்ஸ்ல இருந்து எஃப்டிஎஸ்எக்ஸ் எப்படி காண்றேன்னு சொல்லி 2 எஸ்ஏ விளங்கப்படுத்தி போட்டு, அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன், அதுல இருந்து கிராஃபுக்கு எப்படி போறேன்னு சொல்லி செஞ்சு காட்டணும் மனைஜா. அப்ப அதுல இருந்து 2 எஸ்ஏட கிராஃபை வந்து உங்களுக்கு ஃபுல்லா கீறி காட்டிருக்கேன் வகையீட்டுல. சரியா? அப்ப அதுல நிறைய விஷயங்கள் பார்த்தோம். சரியா? திரும்பல் புள்ளி, அச்சை வெட்டும் புள்ளி, சரியா, இழிவுண்டான, உயர்வுண்டான, விபத்தின்டான, சகல தேரியுமே செஞ்சோம் பார்த்தோம். மத்த அந்த என்ன குவிவு, அதாவது இதுல என்ன விபத்தி புள்ளி ஆராய்ஞ்சோம், விபத்தி புள்ளியை தெளிவா ஆராய்ஞ்சோம். கீழ் குவிவா மேல் குவிவா, அதுக்கு பிளஸ் போடுறியா மைனஸ் போடுறியா, இந்த சகல விஷயம் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம் ஒரு பிடிஎஃப்ல. இப்ப திருப்பி அந்த பிடிஎஃப்ல 2வது பிடிஎஃப் நான் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கு முன்கூட்டியே செஞ்சு பார்க்க சொல்லி. சரியா? பெஞ்சரிக்கிறாக்களை செய்ய பார்க்க சொல்லியிருக்கேன். அந்த அடிப்படையில நம்ம முதலாவது அந்த எஸ்ஐலையும் 2வது எஸ்ஐலையும் அதுல பிரயோகம் வந்துட்டு என்ன செஞ்சுட்டு நம்ம பார்க்காம இருக்கோம்ல, பிரயோகம் வகைட்டு பிரயோகம் என்னன்னு பார்க்கல. அதுல அந்த முதலாவது எஸ்ஐல இந்த பி பாட்டை பாருங்க. சரியா? முதலாவது எஸ்ஐல பி பாட்டை பாருங்க. முதலாவது எஸ்ஐல பி பாட்டை பாருங்க. நான் அந்த படத்துக்கு சரியா? இவர் ஆரை ஆர் சென்டிமீட்டர், இவர் நீளம் 30 சென்டிமீட்டர், இவர் பெரிய பட்டத்துல ஆரை 2R சென்டிமீட்டர். சரியா? பாருங்க, அருகே உள்ள உருவில் அடியை கொண்ட ஒரு செவ்வட்ட கூம்பின் அடித்துண்டின் வடிவத்தில் உள்ள ஒரு பேசின் காட்டப்பட்டுள்ளது. அதாவது என்னன்னு சொல்றான், பேசின் தானே, பேசன் செல்வம் தெரியும் தானே, பேசன் தான் சொல்ற என்ன பேசின் சொல்றீங்க. சரியா? அப்ப பேசின் காட்டப்பட்டுள்ளது. அதன் சாய்ந்த நீளம் 30 சென்டிமீட்டர். அப்ப அதன் சாய்ந்த நீளம் 30 சென்டிமீட்டராம். சரியா? மேல்வட்ட விளிம்பின் ஆரை அடியின் ஆரையின் 2 மடங்கும் ஆகும். இப்ப மேல்வட்ட விளிம்புட ஆரை இந்த இருக்கிற ஆரையை பார்க்க 2 மடங்குன்னு சொல்றான். சரி, அடியின் ஆரை 6 சென்டிமீட்டர் என கொள்வோம். பேசனின் கனவளவு வி. அப்ப பேசன் கனவளவு வியாம். சரியா? பேசனின் கனவளவு வி. சரியா? கனவளவு வி ஆனது வி ஆனது என்ன சொல்றாரு, அவரோட பெருமானம் மட்டும் சொல்றாரு, 7/3 πr வர்க்கம் மூலம் 900 மைனஸ் ஆர் வர்க்கம் இனால் தரப்படுகின்றதென காட்டுக. சரியா? தரப்படுகின்றதென காட்டுக. அப்ப இதுல உங்களுக்கு ஆறுக்கு ஒரு வீச்சு தந்திருக்காரு, என்னையாம் 30ஆம். சரியா? இந்த வீச்சுக்கு நான் இந்த விஏ வந்துட்டு, அதாவது கனவளவை வந்துட்டு இப்படி காட்டணும். சரியா? சரி, பேசின் கனவளவு உயர்ந்தபட்சமாக இருக்கத்தக்கதாக ஆரின்
பெருமானத்தை காண்க. சரியா? அப்ப நல்லா பாத்துங்க. இதே என்ன செய்யணும், நம்ம காட்டணும். அவன் தரல, விளங்குச்சா? அவன் தந்திரிக்கான்றதுக்காக, அவன் தந்திரிக்கான்னு நினைச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, இவரை வகையிட்டு ஆன்சர் எடுத்துட்டு வரக்கூடாது. விளங்கிட்டா? இப்ப இதை நம்ம என்ன செய்யணும், முதலாவது காட்டணும். விளங்கிட்டா? எப்படி காட்டுறேன்? இது ஒரு என்ன, ஒரு பக்கெட் மாதிரி தானே இருக்கு பாக்குறதுக்கு, ஒரு பக்கெட் மாதிரி இருக்கு. இப்ப எப்படி ஐடியா எடுக்கலாம்? இப்ப டிரெக்டா நீங்க இந்த பக்கெட்டுக்கு வந்துட்டு கனவளவுக்கு சமன்பாடு படிச்சிருக்கீங்களா? இல்ல தானே? கனவளவுக்கு சமன்பாடு படிக்கல. அப்ப இதை கொண்டு நீங்க உருவாக்கலாம். என்ன உருவாக்கலாம் சொல்லுங்க அம்பா? இதை கொண்டு என்ன உருவாக்கலாம்? இது எப்படி இருக்கு, ஒரு என்ன ஷேப்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். விளங்கிச்சா? இது என்ன ஷேப்ல இருக்கு? சரி. இங்க பாருங்க. இப்ப என்ன நடக்கும்னா, இவரை எப்படி நம்ம உருவாக்கலாம்னு சொன்னா, நமக்கு தெரிஞ்ச உருவை நம்ம எடுக்கணும். விளங்கிச்சா? இப்ப இது வந்துட்டு டிரெக்டா நம்ம படிக்கல. இதுக்கு ஒரு பேர் வச்சு, இதுக்கு ஒரு கனவுளவு வச்சு அப்படி படிக்கல. அப்ப இவருக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, இவருக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம். இவரை நாம நீட்ட உண்டாக்குற அந்த உரு இருக்குதானே, நீட்ட உண்டாக்குற உருதான் என்ன அறிய போகுது, என்ன பேர் அதுல? கூம்புன்னு சொல்றேன். விளங்குச்சா? அந்த ஐஸ் பழம் இருக்குதானே, ஐஸ் பழம் அந்த சாயல்ல இருக்க போகுது. அப்ப அப்படி ஒரு கூம்பை நம்ம எடுத்து அதை இப்படி அரவாசா வெட்டி விட்ட மனுஷன்னா கீழே ஒரு வட்டப்பரப்பு இருந்தானே, அந்த வட்டப்பரப்பும் மேல இருக்கிற வட்டப்பரப்பு சேர்த்து தான் என்ன செஞ்சீங்க, இது அப்படி இந்த உருவம் அப்படின்னு செஞ்சீங்கன்னா ஒரு பேசனா கருதிருக்கேன். சரியா? அப்ப நமக்கு இவர கனவளவு தானே தெரியும் தேவை. அதாவது இந்த பேசண்ட கனவளவு தான் தேவை. இந்த பேசண்ட கனவளவை எப்படி காணலாம்? மொத்த கூம்புட கனவளவுல இருந்து இந்த அடிக்கிற கூம்பை கழிச்சு விட்ட வருவாரானே, வருவாரானே. அப்ப அதான ஐடியா. சரியா? அப்ப நாம அப்படித்தானே யோசிக்கணும். இப்ப நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருந்து என்ன செய்யணும், செய்ய பார்க்கணும். இதுக்கு வந்து டிரெக்டா நம்ம படிக்கல. சரியா? சரி. அப்ப இது வந்துட்டு ஒரு சீரான ஒரு ரூம் இல்லை. இந்த வட்டம் என்ன செய்யுது, போக போக பெருசாயிட்டு போகுது. இது சீரான ஒரு வட்டமா இருந்திருந்தா இது என்ன உருளை ஆയിരിக்கும். அப்படித்தானே? இப்ப இதுல வட்டமே இப்படி இருந்திருந்தா இது ஒரு உருளையா தானே இருந்திருக்கும். அப்ப நம்ம அதுல கனவுளவுக்கு நம்ம படிச்சிருக்கோம். இப்ப இதுக்கு நம்ம படிக்கல தானே. அப்ப இதை உண்டாக்குறதுக்குரிய வேலையை பார்க்கணும். அப்ப உண்டாக்குறதுக்குரிய வேலை என்னன்னு சொன்னா, இந்த அடிக்கிற பெரிய வட்டத்தை வச்சு ஒரு கூம்பை நம்ம செட் பண்ணி போட்டு இந்த என்ன 6 சென்டிமீட்டர் உடைய இந்த கூம்பை நம்ம கனவளவை கழிச்சு விட்ட மட்டும்னா இவர கனவுல வரும். சரியா? அதான ஐடியா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம் சொல்லுங்க அம்பா? என்ன செய்யலாம்? இப்ப நமக்கு இவர் ஆறுன்னு தெரியும். சரியா? இவர் ஆறுன்னு தெரியும். இப்ப அதுல பாருங்க, இப்ப கனவளவை தானே இப்படி காட்டுச்சு இல்லையா, எப்படி காட்டுச்சு இல்லையா? அந்த கனவுளவுல என்ன வருது, இந்த அடிக்கிற ஆறு மட்டும் வருது. அப்படித்தானே? இப்ப ஆறு சார்பா என்ன செய்யணும், நம்ம அதை எடுக்கணும். சரியா? இப்ப பாருங்க, இவர இந்த நடு அச்சிரிக்கை தானே, நடு அச்சுனா நீட்டன். சரியா? நடு வச்சு நீட்டன். சரியா? இப்ப பாருங்க, இவர சரியா, இந்த அடிக்கிற இவர் அதாவது பெரிய கூம்புட, சரியா, பெரிய கூம்புட உயரத்தை நான் கேபிட்டல் ஹெச் எடுக்கேன். சின்ன கூம்புட உயரத்தை நான் வந்துட்டு ஹெச் எடுக்கேன். சரியா? இப்ப நாம என்ன செய்யணும்னா, இப்ப நான் இந்த அடிக்கிற கேபிட்டல் ஹெச் அடிக்கட்டும், இந்த அடிக்கிற ஸ்மால் ஹெச் அடிக்கட்டும், இப்ப நான் எடுத்தது அப்படித்தானே, கேள்வியில தந்த நான் எடுத்தது கேள்வியில இருந்தீங்க, உங்களுக்கு 6 மட்டும் தான் தந்தீங்க, இந்த உயரம் தந்தீங்க. அப்படித்தானே? இப்ப நீங்க என்ன செய்யணும், நாம என்ன செய்யணும்னா, இந்த அடிக்கிற ஹெச்சையும் இந்த அடிக்கிற கேபிட்டல் ஹெச்சுக்கும் இருக்கிற தொடர்பு நாம என்ன செய்யணும்னா காணணும். ரைட்டா? காணணும். எப்படி காணலாம்? இப்ப இவர சாய்ந்த உயரம் தான் தெரியும் 30. அப்ப இவர சாய்ந்த உயரத்தை நாம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சாய்ந்த உயரம் கண்டுபிடிச்சா இவரை கண்டுபிடிக்கலாம் தானே? கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறேன் சொல்லுங்க அம்மா? எப்படி இந்த உயரங்களுக்கு இடையிலான தொடர்பு கண்டுபிடிக்கிறேன்? எப்படி எப்படி இயல் பொத்த முக்கோணி. வேற நடுப்புள்ளி, நடுப்புள்ளி சட்டம் பாவிக்கலாம். வேற வேற என்ன செய்யலாம்? வேற என்ன செய்யலாம் சொல்லுங்க அம்பா? ஒன்னும் இல்லை, ஈராக்குன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. செட் பாக்ஸ்ல போடுங்க பாருங்க. சரியா? போடுங்க அம்பா. என்ன ஐடியா அதுக்கு அங்கால, என்ன ஐடியா? நடுப்புள்ளி சட்டம் யூஸ் பண்ணலாம். வேற என்ன யூஸ் பண்ணலாம் லேசா? நெஜாத், எது நடுப்புள்ளி சட்டமா? நீங்க
தெரிஞ்சா தெரிஞ்சாலும் சரி, ஏதோ உங்களுக்கு தோன்றதை போடுங்க சரியா. நான் ஏச போறது இல்லை. நீங்க சொல்லுங்க. ஐடியா உண்டு, சும்மா ஐடியா உண்டு. ம் வீத சமனா போட்டாரி. சரி பாருங்க சரியா. பாருங்களா இப்ப இங்க பாருங்களா. இப்ப எனக்கு சரியா, எனக்கு தெரியும் ஒரு கூம்புட கனவளவு சரியா. இப்ப ஒரு கூம்பின் கனவளவுக்குரிய சமன்பாடு தெரியாட்டி இந்த கேள்வியை சோதிச்சு போடுவாங்க சரியா. கூம்புட கனவளவு தெரியாட்டி செய்யலாமா? செய்யலாம் இதா. அப்ப கூம்புட கனவளவு தெரிஞ்சாதான் நம்ம இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிக்கலாம் என்ன நடந்திருக்கின்றது. அப்ப இது மறந்துட்டு ஒரு ஆள் ஏழு மெட்ஸ் படிக்க வாரன்னு சொல்றது என்ன வரவேணா? அப்படித்தானே. அப்ப இது வந்துட்டு ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப்பை படிக்க வந்து நம்ம இல்லை இங்க நாம வந்திருக்கோம் இதை எப்படி இவருக்கு அப்ளை பண்ணி ஆன்சரை இப்படி காட்டுன்றதுதான் ஏன் ரைட்டா. அப்ப இதுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப கூமுண்ட கனோட ஒரு சமன்பாடு என்ன? ஒன்னிங்கில் 3 பை ஆர் வர்க்கம் எச். இப்ப இந்த எச் ஆறுன்னு சொல்றது என்ன? அந்த கூம்புட மேல அடிக்கிற ஆரை. இந்த அடிக்கிற எச்சுன்னு சொல்றது என்ன? அவரோட உயரம். விளங்க. அப்ப எனக்கு இந்த அடிக்கிற சாய்ந்த உயரம் தேவைப்படுமா? சாய்ந்த உயரம் தேவைப்படும். எப்ப இவரை காண்றது தேவைப்படும் சரியா. ஆனா நான் இந்த அடிக்கிற உயரமா இது எச். அதை விளங்கிக்கணும் தெளிவா. விளங்கிட்டா. இப்ப பாருங்க, நான் இந்த அடிக்கிற எச்சுக்கும் இந்த அடிக்கிற எச்சுக்கும் என்ன தொடர்புன்னு நான் காணப்படுறேன். அப்ப எப்படி காண்ற சொல்லுங்க பாவம். இந்த அடிக்கிற கோணத்தை நீங்க அல்பான்னு எடுத்தா இந்த முக்கோணியை பாருங்க பாவம். இந்த முக்கோணியை இந்த முக்கோணிட கோணமும் அல்பாவா இருக்கும். இந்த அடிக்கிற பெரிய முக்கோணிட கோணமும் என்ன அல்பா தானே. அப்ப நான் ரெண்டு அல்பாக்கும் டேன் அல்பா சமப்படுத்துவோமா? அப்ப பாருங்க சரியா, சிறிய முக்கோணி சரியா, பேர் போடாதாலும் நான் சிறிய முக்கோணின்னு போடுறேன். சிறிய முக்கோணி, சிறிய முக்கோணி நான் யூஸ் பண்ணுனா டேன் அல்பா சமன், டேன் அல்பா சமன் இந்த அடிக்கிற ஆறின் கீழ் சொல்லுங்க, ஆறின் கீழ் என்ன வரும்? எச் தானே வரும். ஆறின் கீழ் நான் போட்டுக்கிற எச். அதே மாதிரி இது சின்ன முக்கோணிக்கு. இப்ப பாருங்க பெரிய முக்கோணிக்கு சரியா, பெரிய முக்கோணிக்கு பெரிய முக்கோணிக்கு நான் பார்த்துனா இருந்தா டேன் அல்பா சமன், டேன் அல்பா சமன் 2r கீழ் 2r கீழ் இந்த தூரம் என்ன? கேபிட்டல் H. 2r கீழ் கேபிட்டல் H சரியா. இப்ப இவர் சமன் தானே. இவரை முதலாவது சமன்பாடு நடுங்க, இவரை ரெண்டாவது சமன்பாடு நடுங்க. அப்படி எடுத்தா முதலாவது சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் ஒன்று. அப்ப ஆறின் கீழ் H சமன் 2r கீழ், சாரி இது கேபிட்டல் H, 2r கீழ் கேபிட்டல் H தானே, கேபிட்டல் H. அப்ப இது கேபிட்டல் H. அப்ப சொல்லுங்க பாப்பா, 6 6 போனா இவர் குறுக்கு பெருக்கி விட்டீங்கன்னா நீங்க கேபிட்டல் H சமன், கேபிட்டல் H சமன் 2h சொல்ற ஒரு தொடர் வருமா இல்லையா? தொடர் வருமா இல்லையா? அப்ப கேபிட்டல் H சமன் 2h இது h என்று தெரியும். அப்ப இந்த அடிக்கிற மிச்ச பாட்டு என்ன? மொத்தம் 2h தாம்பி இது வந்துட்டு h என்று தெரியும். அப்ப இது என்ன அறியும்? h தானே தெரியும். விளங்கிட்டா? அப்ப உங்களுக்கு தெரிய வேண்டியது பெரிய கூம்புட இந்த அடிக்கிற h இருக்காரு தானே, இந்த பெரிய கூம்புட h வந்துட்டு இந்த சின்ன கூம்புட எச்ச பார்க்க 2 மடங்குன்ற உங்களுக்கு ஐடியா அதிகணும். அப்படி ஐடியா எடுத்தா தான் நீங்க மொத்த கனவுளவுல இருந்து இந்த சின்ன கூம்புட கனவுளவு கழிச்சா இந்த அடிக்கிற பேசண்ட கனவுளவு வரும். இதான் நீங்க எடுக்கிற ஐடியா சரியா. அப்ப பாருங்க சரியா, இது எத்தனாம் ஆண்டு வந்துச்சு? 2019 வந்துச்சு சரியா. அப்ப இதான் நீங்க எடுக்கிற முதலாவது ஐடியா. விளங்கிட்டா? இப்ப நான் இந்த கேள்வி மட்டும் இல்லை, இத மாதிரி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். எந்த உருவுல ஒரு இத மாதிரி வெட்டி கேள்வி போடலாம்னு சொல்றதை யோசிச்சு பார்க்கலாம் சரியா. அப்ப கேள்வி இது நம்ம அவன் தாரத்தை வச்சுதான் அவரது ஐடியா எடுக்கணும். இல்லைங்களா? நம்ம கெஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம், போவேலாம் இது அம்பாருமா அது அம்பாருமான்னு போயிடலாம். ஏண்டா
இது வந்துட்டு அந்த வருஷம் புதுசா வந்தது விளையாட்டா அரவாசை வெட்டி கூம்ப வச்சு யோசிச்சிருக்கேன். அத மாதிரி அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச உருவுல இருந்தா கேள்வி வரும். எல்லா உருவோட கனவளவுக்குரிய சமன்பாடு தெரிஞ்சிருந்தா செய்யலாமா இல்லையா? செய்யலாம் தானே. அப்ப கனவளவுக்குரிய தெரியணும், பரப்புக்குரிய தெரியணும் விளையாஞ்சா. அப்ப அப்படிலாம் தெரிஞ்சா நம்ம என்ன செய்யலாம், கேள்வி செய்யலாம். சரியா? இப்ப முதலாவது இதை நம்ம என்ன செய்யணும்டா காட்டணும். சரியா? நல்லா பாருங்க. இப்ப பாருங்க, இவரு எச்சன் எனக்கு தெரியும் தானே. சின்ன முக்கோணிய பாத்தீங்கன்னா இவர்ல எச்சுன்னு தெரியும் தானே. இவர் ஆறுன்னு தெரியும் தானே. அப்ப நான் இந்த அடிக்கிற கோணம் பாருங்களா, நல்லா பாருங்களா. இப்ப இவர் 2 மடங்கு அப்படித்தானே. இவர் 2 மடங்கு, இவரும் இவரும் சமன். அப்ப இந்த அடிக்கிற மொத்த கோடிக்கு தானே, இந்த அடிக்கிற மொத்த கோட்டோட அரவாசா இல்லையா இந்த புள்ளி, அரவாசா இல்லையா அந்த புள்ளி. அப்ப உங்களுக்கு நடுப்புள்ளி தேட்டம் தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா எங்கயாவது? எங்க படிச்சே? படிச்சிருப்பீங்க அப்படித்தானே. இப்ப பாருங்க, நடுப்புள்ளி தேட்டம் என்ன செல்லுது, நடுப்புள்ளி தேட்டம் என்ன செல்லுது பாருங்களா. நடுப்புள்ளி தேற்றம் சரியா, ஒரு முக்கோணிட ஒரு பக்கத்துல சரியா, ஒரு பக்கத்துல நடுப்புள்ளியில இருந்து சரியா, நடுப்புள்ளியில இருந்து அவருக்கு எதிரே இருக்கிற அந்த பக்கத்துல நடுப்புள்ளியை இணைக்கிறது சரியா, நடுப்புள்ளியை இணைக்கிறது இவருக்கு சமாந்தரமா இருப்பாரா இருந்தா சொல்லுங்க பாம். சமாந்தரமா இருப்பாரா இருந்தா இவர நடுப்புள்ளி தானே. அதாவது இப்படி இங்க பாருங்க, இவர நடுப்புள்ளியில இருந்து இவர நடுப்புள்ளியை நம்ம இணைச்சமா இருந்தா இவர் ரெண்டு பேரும் என்ன அடிப்பா சமாந்தரமாகவும், இவரு 2R சொன்னா இவரு ஆறாவும் இருக்கும். இதான நடுப்புள்ளி திட்டம். அப்ப இதுக்கு என்ன கண்டிஷன், இவர நடுப்புள்ளியில இருந்து இவர நடுப்புள்ளி, அதாவது இவர நடுப்புள்ளிக்கு நான் இணைச்சனா இருந்தா அந்த கோடு இவருக்கு சமாந்தரமாகவும் இவர டபுள் மடங்காகவும் இருக்கும். இதான நடுப்புள்ளி திட்டம். அதே மாதிரி மாத்தி பாத்தீங்கன்னா இவரை பார்க்க இவரு அரைவாசியாகவும் இவரை பார்க்க இவர் அரைவாசியாகவும் இவர் சமாந்தரமாகவும் இருப்பாருன்னு சொன்னா இந்த 2 கோடையும் என்ன செய்வார் இவரு அதாவது இவர் அரைவாசியா இவர் இருப்பாரு, இவர் அரைவாசியா இவர் இருப்பாரு, அப்படி சொல்லலாம் தானே. அப்ப அதன்படி பாருங்க பாப்பா, இந்த முக்கோணில உங்களுக்கு இவர் எச்சன்னு தெரியும். அப்ப இவர் எச்சன்னு தெரிஞ்சா இந்த கோட்டு நடுப்புள்ளி தானே இவரு. அப்ப இது வந்துட்டு உங்களுக்கு 30 சென்டிமீட்டர் சொன்னா சொல்லுங்க அப்படி பார்ப்போம். இவர் உங்களுக்கு தெரியும் 2R, இவர் R, 2R. அப்ப இவர் அரைவாசின்னு தெரியும். இவருக்கு இவர் சமாந்தரமா இல்லையா, சமாந்தரம் தானே, பார்த்த வழங்கு தானே, கிடையாதானே. அப்ப சமாந்தரம். அப்ப இவர் நடுப்புள்ளிண்டா இவர் சுவரா, இந்த புள்ளி வந்துட்டு இந்த மொத்தத்துல நடுப்புள்ளியா இருந்திருக்கணுமா இல்லையா. அப்ப இது 30 சென்டிமீட்டர் சொன்னா இதுவும் என்னையா இருந்திருக்கணும், என்னையா இருந்திக்கணும் 30 சென்டிமீட்டர் இருந்திக்கணும். அப்ப இதான் நம்ம இவரத்தை கண்டுபிடிக்கிறது. அப்ப 30 சென்டிமீட்டர். அப்ப 30 சென்டிமீட்டர் தெரிஞ்சா நான் இந்த அடிக்கிற சின்ன முக்கோணிய யூஸ் பண்ணி எச்சுக்கும் ஆறுக்கும் இடையில அடிக்கிற தொடர்பு எடுக்கலாமா இல்லையா. அப்ப பாருங்க மேம், சின்ன முக்கோணியை நான் யூஸ் பண்ணேன், நல்லா பாருங்களா. இந்த அடிக்கிற சின்ன முக்கோணியை யூஸ் பண்ணுனா எனக்கு தெரியும் இவர் எச்சண்டு, இவர் 6, இவர் 30 கண்டுபிடிச்சிட்டேன், 30 கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த முக்கோணிக்கு நான் யூஸ் பண்ண இருந்தா சொல்லுங்க மேம், எச் வர்க்கம் பைத்தகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம். சக 6 வர்க்கம் சமன் 30 வர்க்கம் என்ன 900. சரியா. அப்ப இதுல இருந்து நான் தொடர்படுத்தலாமா இல்லையா. எச்சுக்கு நான் தொடர்படுத்தா 900 மைனஸ் 6 வர்க்கம் மூலம். சரியா. அப்ப எச்சுக்கும் 6க்கும் தொடர்படுத்திட்டு தானே. இப்ப பாருங்க, எச்சுக்கும் 6க்கும் தொடர்படுத்தா நான் சொன்ன இந்த எச்சண்டு செல்றது நான் போட்டது. அப்ப நான் போட்டது இல்லாமக்கணுமா இல்லையா. உங்களுக்கு விடைய பாருங்க, எல்லாமே 6ல இருக்காரு விளங்க, விடையில எல்லாமே 6ல இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், இந்த அடிக்கிற கனவள சமன்பாடு எழுதி அந்த சமன்பாட்டுல வார இந்த எச்சுக்கு பதிலா நான் இந்த சமன்பாட்டுல உன்னை பிரேரணுமா இல்லையா, பிரேரணுமா இல்லையா, இதான் விஷயம். சரியா. இப்ப பாருங்க, இப்ப நாம் தொடர் கொள்கிறேன். இப்ப இந்த அடிக்கிற பேசண்ட் சரியா, பேசண்ட கனவளவை நான் பி நோட்டுன்னு எடுக்கேன். பி நோட்டுன்னு எடுத்தா நல்லா சொல்லுங்க பாப்போம், இந்த அடிக்கிற பெரிய கூம்புல இருந்து சின்ன கூம்பை கழிக்கிறது அந்த பேசண்ட கனவளவு அடிக்கும். இப்ப பேசண்ட கனவளவை நான் பி நோடுன்னு எடுக்கேன். அப்ப பி நோடுன்னு எடுத்தா பெரிய கூம்புட கனவளவு என்ன வரும் சொல்லுங்க, 1/3 பை 6 என்ன பெரிய கூம்புட
2r. அப்ப 2r இந்த வர்க்கம் 1/3 பை r வர்க்கம், அதாவது 2r வர்க்கம் இன்டு h என்ன ஆയിരിക്കും? கேபிட்டல் h தானே. கேபிட்டல் h தானே என்ன செஞ்சு வச்சிருக்கேன்? 2h கண்டு வச்சிருக்கேன். அப்ப 2h டேரக்டா போடலாம் தானே. அப்ப 2h. அப்ப இது என்னத்துல கனவளவோட சமன்பாடு? பெரிய கூம்புட கனவளவோட சமன்பாடு. இப்ப இந்த இருக்கிற சின்ன கூம்புட கனவளவை என்ன செய்யணும்? கழிக்கணும். 1/3 பை r வர்க்கம், r r வர்க்கம் இன்டு h என்ன வரும்? h தான் இருக்கும் இல்லைண்டா. இப்ப என்ன சுருக்குன்னு சொன்ன அங்க பாருங்க. சுருக்குனா இவர்ல 4 2 4 4 8. ஆகவே 8 8/3 பை r வர்க்கம் h. சரியா? 8/3 பை r வர்க்கம் h. இது 1/3 பை r வர்க்கம் h. அப்ப சொல்லுங்க பாவம், 8/3 பை r வர்க்கம் h இருந்து 1/3 பை r வர்க்கம் h போனா எத்தனை? 7/3 பை r வர்க்கம் h. இவர் தான் இந்த அடிக்கிற v நோட் அடிப்பாரு. இப்ப நான் இந்த அடிக்கிற v நோட்ல இருந்து இவரை காட்டி போட்டு மார்க்ஸ் வருமா? ஏன் வராது? இதுல என்ன பிரச்சனை இருக்கு? எஜ் இருக்கு. எஜ் யாரு போட்ட? நான் தானே போட்டேன். அப்ப நான் எஜ் போட்டா அவர் தந்ததை இதை நான் ஆன்சர் எடுக்கணும். எனக்கு அவர் தந்த ஒரே ஒரு வேரியபிள் வந்துட்டு ஆறு தான். இப்ப அந்த ஆறுல நான் ஆன்சரை கொடுக்கணுமா இருந்தா இந்த இடத்துல எச்சுக்கு பதில் என்னத்தை போடணும்? என்னத்தை போடணும்? 900 மைனஸ் 6 வரும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நம்ம ஒரு விடையை என்ன காட்டணும் நான் சொல்லியிருக்கேன். செஞ்சுட்டு போகக்குள்ள அடிக்கடி விடையை பார்த்துக்கணும். புரியுதா? இப்ப நான் செஞ்ச ஒரு விட எடுத்திருக்கேன். நான் விடையை பார்க்கணும். 7/3 பை r வர்க்கம் 7/3 பை r வர்க்கம் அப்படி இருக்கிறது. அப்ப எச்சரிக்கிற இடத்தான இவர் இருந்திருக்கணும். அப்ப நான் ஏற்கனவே சமப்படுத்தி வச்சிருக்கேன். அப்ப கொண்டு அப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா சரியா? கொண்டு அப்ளை பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடைசியா வரும் v நோட் சமன் 7/3 பை r வர்க்கம் ஹெச்சுக்கு பதிலா 900 மைனஸ் r வர்க்கம். சரியா? அப்ப இதான் என்ன ஒரு முதலாவது காட்டுச்சுன்னு. அப்ப நீங்க நல்லா நினைப்பு வச்சுக்கீங்க. வகைத்தின் பிரயோகம் வந்தா ஏதோ ஒரு உருவ அவர் என்ன செய்வாருண்டா வெட்டி இது செஞ்சு ரைட்டா. அப்ப அதுக்கேத்த மாதிரி முதலாவது நம்ம ஒரு கோவையை காட்டணும். ரைட்டா? நல்லா பாத்தீங்க. இப்ப ஒவ்வொரு கேள்வியில இருந்தும் சமரி எடுத்த மனுஷன்னா இவர்ல அதாவது இன்னொரு தெரியா கணையத்துக்கும் ஒரு தெரியா கணையத்துக்கும் தொடர்பு எடுத்து அதை சுருக்கி நம்ம என்ன செய்யணும்னா இப்படி ஒரு கோவையில காட்டணும். ஒரு கனவளவா இருக்கட்டும், ஒரு பரப்பளவா இருக்கட்டும். விளையாண்டா கனவளவும் பரப்பளவும் மேக்சிமம் பாரு. அப்ப அதுல நீங்க என்ன செய்யணும்னா கோவையை முதல்ல எடுத்து போட்டு இந்த கோவையில இருந்தால் அவர்ல இழிவா உயர்வான்ற பெருமானத்தை நீங்க என்ன செய்யணும்? காட்டணும். விளையாண்டா இப்ப நமக்கு தெரியும் அந்த கிராஃப் கீரை போக்குள்ள இழிவு பார்க்கக்குள்ள உயர்வு பார்க்கக்குள்ள என்ன செய்யறது? நமக்கு y சமன் f of x ஒரு தொடர்பு தரலாம். அந்த தொடர்புல இருந்து நம்ம f dash x காண்றோம். முதலாவது தரம் வகையிடுறோம். வகையிட்டு சரியா? இப்ப y சமன் f of x நம்பி இப்ப நம்ம முதலாவது வகையிட்டு சொல்றது எப்படி இருக்கும்? அதாவது முதலாவது x குறித்து வகையிடுறது தானே. அப்ப f dash x தானே வணங்க. அந்த f dash x நம்ம என்ன போடலாம்? dy dx போடலாம் தானே. அப்ப dy dx சைவருக்கு சமப்படுத்தி தானே நம்ம இழிவா உயர்வான்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இவர் வி நோட் கனவளவு இந்த வி நோட் வந்து ஆறு சார்பில் இருக்காரு. இப்ப நான் இவர்ல நான் இழிவு காணணுமா இருந்தா டிவி நோட்டின் கீழ் டிஆர் நான் கண்டு அவரை சைவருக்கு சமப்படுத்தினா இந்த இவர் வந்துட்டு உயர்வா இழிவான்னு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? தான் சமாரி அங்க கிராஃப்ல செஞ்ச அதே விஷயத்தை தான் நம்ம இங்க செய்யறோம். என்ன பிரச்சனைடா நமக்கு இந்த கனவளவு பரப்பளவோட தியரி தெரிஞ்சிருந்தா தான் நம்ம என்ன செய்யலாம்? சுருக்கி அழகா ஐடியா எடுக்கலாம். விளையாண்டா அப்ப இதான் விஷயம். முதலாவது இதை நம்ம காட்டணும். சரி, அதை காட்டினது பூரா அடுத்த ஸ்டெப்பு போகணும். முதலாவது இதை எழுதிடுங்க. இதை ஃபுல்லா எழுதி எடுத்து இதை காட்டினீங்கன்னு சொன்னா நம்ம அடுத்தது இழிவா உயர்வான்ற விஷயத்துக்கு போய்த்திடலாம். வகையிட்டு பிரயோகமாக இம்லேசி. சரியா? போய் அழிய எடுத்து போட்டு மெசேஜ் போடுங்களா? ஆன்லைன்ல இருக்கிறார்கள்.